ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். தலை போட்டி வரப்போகுது. அந்த தலை போட்டியில் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒருத்தர் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வருவாங்க. ஒருத்தர் வந்துட்டு ஆல்ரெடி தலையாக இருந்தவர் வருவார் மறுபடியும். இன்னொருத்தர் இந்த ராஜாங்கம் சாம்ராஜ்யம் டாஸ்க்கு நம்ம ப்ரோ தான் வந்து இப்போ கரெக்ட் பண்ணாப்புல. சாம்ராஜ்யம் டாஸ்க்கு அதில் யார் வந்துட்டு நீங்களே தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னும் போது விஜய் பார்வதியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு சரி அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னும் போது வேணுன்ட்டுமே குட்டையை குழப்பறதுக்கு எஃப்ஜே வந்து அங்கே போய் விக்ரம் கிட்ட கேட்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு பிரச்சனை பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி அங்கே தான் இருந்தார். உடனே வந்து ஒரு கேமை மாத்திரன்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து இந்த நாட்டிலேருந்து அங்கே போயிட்டு அங்கே தான் வந்துட்டு இருந்தாப்புல. உடனே அங்கேருந்து கேட்குறாரு, இப்போது என்னை வந்துட்டு பிக் பாஸ் தான் வந்து இது பண்ணார், அங்கே அந்த டீமில் இருக்கணும்னு. நான் தான் அங்கே வந்து மாற்றி இங்கே வந்தேன். இப்போ நான் திரும்ப அங்கே போகலாம்ல. விக்ரம் என்ன சொல்லுவார், போகலாம். அப்போது ஓகே, இதோ தலை டாஸ்க்கு இப்போ நான் போகிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் அந்த விஷயத்தை கெடுக்கிறதுக்கு எதுக்கு விஜய் பார்வதி வரக்கூடாது நான் வரணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளானை போட்டு வரார் தலை டாஸ்க்கு மோதுறதுக்கு. இவருக்கு வந்து இப்போ தலை டாஸ்க்கு தான் இப்போ குறைச்சல் இவர் பண்ண வேலைக்கு. அவ்வளோ கேவலமாக வந்து இன்றைக்கெலாம் பண்ணுறாரு. வந்து நின்றுட்டு இருந்தார். எல்லாருமே வந்து பிளானை போட்டாங்க. கணிக்கே முதல் எஃப்ஜேக்கு ஓட்டு போட மனசே வரல. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக ப்ளே பண்ணார். சபரிக்கு மனசு வரல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் சபரி இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணார், நீ நல்லா வரணும்டான்னு சொல்லிட்டு. அவருக்கே இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து வீர் அண்ணா ஒரு பெஸ்ட்டு பிளேயராக எனக்கு தெரியும், உனக்கு பிடிக்கும், ஆனால் நீ கலர் போட்டிக்கெலாம் வந்துட்டு தகுதியானவங்க கிடையாதுன்ற மாதிரி ஓட்டு போடல. விஜய் பார்வதியை வந்து கெடுக்கிறதுக்கான வந்தாப்புல இவர் தலை போட்டியில் கலந்தக்கூடாதுன்னு. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ஓட்டத்துக்கு போய் சுபிக்ஷாவை போட்டு சுபிக்ஷா வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. மூஞ்சில் இப்போ வந்துட்டு ஜொங்கின்னு போயிடுச்சு எஃப்ஜேக்கு. வந்த வேலை போச்சா. இப்போ வந்துட்டு அங்கேருந்து வந்த சாண்ட்ராவும் அரோராவும் எஃப்ஜே தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கள தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக 3 பேரும் கறியை பூசினாங்க. எஃப்ஜே வந்துட்டு ஆப்போசிட்டாக வந்துட்டு சுபிக்ஷாவுக்கு போட்டு எனக்கு கிடைக்கல, ஓகே நீ எதுக்காக வந்த, உனக்கும் கிடைக்கல போன்னு சொல்லிட்டு சரியான ஆப்பு. எல்லாரும் மூஞ்சி செத்து போச்சு. அரோரா மூஞ்சிலாம் அப்படி தொங்கிருச்சு. சாண்ட்ரா மூஞ்சிலாம் போச்சு. இப்போ தான் நம்மளுக்கு சாண்ட்ரா எல்லாருமே தெரிய வருது. அதே கேம் விளையாட மாட்டாங்களாம், ஆனால் கேமை கெடுக்கிறதுக்கு மட்டும் வருவாங்களாம். என்னையா நடக்குது? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் இந்த இடத்துல செம்மையாக ராஜதந்திரமாக நம்ம விஜய் பார்வதி பண்ண விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.